Assalamualaikum and hi everyone, welcome to Colombo Sisters Diary. இன்னைக்கு என்ன சேனல்ல நீங்க பார்க்க போறது வந்து இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான். சோ நிறைய பேர் வந்து ரெசிபி இன்க்ளூடட் ஆகின வீடியோஸ் vlog வந்து கொஞ்சம் விருப்பப்படுறாங்க. சோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோல வந்து நான் 2-3 ரெசிபீஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினு சொன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மத்தவங்க கூடயும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. சோ இந்த என்ன சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்றைக்கான நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நல்ல ஒரு மழையோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் மழை வந்து கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மழை தான் எங்களுக்கு ஃபுல் டேயும். பட் என்னன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து நுவரெலியா மாதிரி ஆகவே எக்ஸ்ட்ரீம் கூல் அப்படின்னு இல்லை. அதேமாதிரி வந்து கொழும்பு மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட், அதாவது ரெண்டையுமே வந்து தாங்கி கொள்ளையில்லாத அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரல. ஸோ ரெண்டோட கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எவரேஜ் ஆகிக்கும். ஸோ எங்களுக்கு வந்து நல்ல ஐக்கும் மேலுக்கும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் தான் இங்கே ஐக்கும் எப்பயுமே. இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சிக்கன் டெவல் செஞ்சு உருளைக்கிழங்குல பாலானமாக்கி அதுக்கப்புறம் வந்து போஞ்சிக்காக ஃப்ரை பண்ண கறி தான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் டெவலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கணக்கான அளவு பீசஸ் வந்து வெட்டிக்கோங்க. ஸோ அதில் வந்து கொச்சிக்கத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா பவுடர் இல்லாட்டி கொத்தமல்லி தூள் ஏதாச்சும் ஒன்று எட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் சிக்கனும் வந்து நிறைய தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லைம் ஜூஸ் வந்து கொஞ்சம் புளிப்பு வந்து அந்த சிக்கன் உள்ள அப்சர்வ் ஆகணும் ஊத்துறேன். ஸோ இதோட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் ஒரு 30% வந்து சிக்கன் வெந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கோழியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நான் உருளைக்கிழங்குல வந்து பாலானமாக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் போஞ்சிக்கா வந்து பொரிச்சாக்க போகிறேன். ஸோ இது வந்து நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வீங்க. ஸோ இது வந்து ஏண்ட ஸ்டைல். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து போஞ்சிக்காட சைடில் இருக்கிற நெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போஞ்சிக்காட இதில் வந்து நடுவில் ஒரு ஸ்லிட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு மஞ்சள் போட்டு பெரட்டி வச்சதுக்கு அப்புறம் வந்து அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். போஞ்சிக்காய் ஒரு பக்கம் பொரிஞ்சு கொண்டிக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தேங்காய் சோத்துக்கு தேவையான வந்து தண்ணிப்பால், கட்டிப்பால் எல்லாம் சேர்த்து ஒன்றுக்கு எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வெந்தயம், ரம்ப கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளணும். அப்புறம் வந்து உப்பு, அதேபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்து வந்து அந்த பாலை வந்து லைட்டாக வந்து கொதிக்க விட போகிறோம். அதேபோல் வந்து கழுவி வச்சுக்கிற அரிசியை வந்து நான் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து கணக்கை வந்து வெந்து வந்துடும். ஸோ நான் இந்த ரெசிபி வந்து எத்தனையோ முறை காட்டிக்கிறேன். சிம்பிள் ஆகிக்கும், அதே மாதிரி வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். சிக்கன் ஒரு 30% வெந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதில் வந்து மஞ்சள் தூள், கொச்சிக்கத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, லைம் ஜூஸ் வந்து சேர்த்து நான் ரிட்டர்ன் பெரட்டி அதை தான் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி செய்ய போல் வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிக்கும். பால் வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ண போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் கீரி சம்பாவை வந்து கீரி சம்பா அரிசி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கழுவி வந்து நான் சட்டியில் சேர்க்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அரிசியை குக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அரிசியும் பாலும் வந்து சரியான மட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு வந்து நல்லா கிளறி விட்டுட்டு வந்து அதை வந்து நான் ஈக்குவல் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு அதை வந்து சிம்மில் வச்சு வந்து புழுங்க வச்சு எடுக்கணும்.
இப்போ நான் போஞ்சிகா கறி ஆக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு வந்து அது நல்லா ஹீட் ஆகினது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சமாக வந்து நான் கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு வந்து உங்களுக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ கடுகு போட்டதுக்கு பிறகு வந்து மாசி சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜில் மாசி சேர்க்க மறந்துட்டு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் வெங்காயம் வந்து வெட்டி சேர்த்திக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நார்மல் அளவை வந்து வெட்டிக்கோங்க. ஆகவே சின்னதாக வெட்ட போவான. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரொம்ப கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பச்சை கொச்சக்காய் சேர்த்துக்கொள்ளணும். ஸோ இவ்வளவு தான் இன்க்ரீடியன்ட்ஸ். அதேபோல் வந்து கட்டிப்பால் மட்டும்தான். ஸோ இது நல்லா வதங்குற அளவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தும் மஞ்சள் சேர்த்தும் வந்து நல்லா பெரட்டி விட்டு வதங்க விடணும். ஸோ அது நல்லா வதங்கினது போகிறத வந்து நான் அடுத்த ஸ்டெப் செய்யணும். ஸோ இது வந்து சிம்பிளான கறி ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ நீ போஞ்சிக்காகவும் உப்பு சேர்த்திக்க சொல்லி வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. போஞ்சிகா கறிக்கு வந்து நான் ஸ்டார்ட்லேயே வந்து மாசி சேர்க்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ தான் வந்து மாசி நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மாசி சேர்த்துக்கோங்க. ஸோ வெஜிடேரியனாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மாசியை வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணவும் மேலும். ஸோ மாசியையும் போட்டுட்டு வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுக்கு வந்து விடணும். ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கறிக்கு வந்து நான் தேங்காய் பால் வந்து புளிஞ்சு ஊற்றல. நான் தேங்காய் பால் அடித்து தான் ஊற்ற போகிறேன். அதாவது கோகோனட் மில்க் பவுடர் அந்த ஸ்டோர் போர்ட் பேக்கெட்லேருந்து எடுத்து நான் ஒரு சுண்டு கோப்பில் ஒரு 1/2 கப் மாதிரி வந்து நான் மாவு எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. மிச்சம் தண்ணி ஆக்கிரவான பால் இது வந்து நல்லா கட்டி பால் தான் வேணும். ஸோ கரைச்சி வச்சுட்டு வந்து வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிட்டு நான் எவ்வளோ வெங்காயம் சேர்த்தேன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வதங்கி வந்தீங்கன்னு பாருங்கள். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து போஞ்சிக்காவை வந்து சேர்த்து போஞ்சிக்காவை வந்து ஒரு முறை பெரட்டினா போதும். ஏன்னு சொன்னால் வந்து நல்லா பொரிஞ்சிக்கிற சுட்டி வந்து அது ஒரு பிரச்சனையே இல்லை வேகணும்ண்டு. ஸோ பெரட்டினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கட்டிப்பாலை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளையிலும். ஸோ கட்டிப்பாலில் வந்து கொஞ்சம் எல்லாம் சேர்ந்த ஒன்றுக்கு இதாக காட்டி வந்து இருந்துட்டு அதுக்கு லைட்டாக ஒரு கொதி வரும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட போஞ்சிக்காய் பால் கறி ரெடி. அதாவது பொரிச்சாக்கின கறி ரெடி. இப்போ சிக்கன் டெவல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். அந்த ஆயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் ஆல்ரெடி சிக்கன் பொரிச்ச ஆயிலை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து சின்னதாக சாப் பண்ணி எடுத்து இஞ்சும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கோங்க. நல்லா சின்னதாக வந்து நீங்கள் சாப் பண்ணி எடுக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பொரியறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து கருகிறப்பட அந்தளவுக்கு லைட்டாக ஒரு கலர் வாரத்துக்கு வந்து வதக்கி எடுக்கணும். ஸோ அது பிறகு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வெங்காயமெல்லாம் வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டெவல் மாதிரி விளங்கும். ஸோ அது பிறகு பார்த்தீங்கன்னா சார் வெங்காயத்தை வந்து நீங்கள் தனித்தனியாக துண்ணா வந்து உடச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ அது வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வந்து நான் வந்து வெங்காயத்தையும் கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா பெரட்டி விடுங்க. ஸோ வெங்காயமெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. பட் ஒரு கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக வதங்கினா போதும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து வந்து நல்லா வதக்கி இருக்கிறோம். ஸோ அளவுக்கு மிச்சம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து கறி கொச்சுக்க நான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் இதை விட பெருசாகவும் சேர்த்துக்கொள்ளையிலும். ஸோ இது வந்து நான் கடிக்கிற மாதிரி ஒரு அளவில் தான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். சைடுக்கு அதாவது சரிச்ச மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளியும் பார்த்தீங்கன்னா சார் நான் பாக்ஸ் டைப்பில் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். ஸோ டெவல் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் வெட்டுவாங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எல்லாம் துண்டு துண்டாக விளங்கணும். தக்காளி கூட வந்து மசியாத அளவுக்கு வந்து லைட்டாக சோட்டே பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா சார் வந்து நாங்கள் கட்டர் தூள் சேர்த்துக்கொள்ளணும் உரப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கட்டர் தூள் வந்து உங்களோட இஷ்டம் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கொள்ளையிலும். ஸோ அது பிறகு வந்து ஒரு லைட்டான இனிப்பு டேஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து சுகர் சேர்த்திக்கிறேன். ஸோ அதையும் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் ஓரளவுக்கு வந்து வதங்கிக்கும். ஸோ லைட்டாக வதங்கினா தான் போதும். அதை விட வதங்கணும் அவசியம் இல்லை. அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கொள்கிறேன். ஸோ இனிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் சுகர் சேர்க்க போல வந்து கொஞ்சம் அளவாக தான் சேர்க்கணும். என்ன சொன்னால் நான் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்க்குற சுட்டி வந்து அதிலே வந்து இனிப்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் பொரிச்சு வச்ச சிக்கன் எல்லா பீசஸையும் போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அதுவும் வந்து மேக்ஸிமம் மிச்ச நேரம் பிடிக்காது. ஸோ ஒரு 5 to 7 minutes வந்து நல்லா பெரட்டி அதில் டேஸ்ட் அதாவது அந்த ஜூஸ் எல்லாம் வந்து அந்த சிக்கனில் வந்து அப்சர்வ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா சோட்டே பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட சிக்கன் டெவல் ரெடி. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லைம் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எங்களோட டெவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக வந்து ரெடி ஆகிட்டு
இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை எல்லாம் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.